ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். அன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 320 நான் ஆரம்பிக்கிறது. இன்றைய தலைப்பு கண்ணனும் சங்கரரும். எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் என்ன? பகவத்பாதல் கதை கேட்க வந்தோம். எங்கே யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று ஆரம்பிக்காமல் என்னவோ பிரவிற்த்தி நிவர்த்தி என்று ஆரம்பித்து சங்கராவதாரத்துக்கு பதில் கிருஷ்ணாவதாரத்தில் அல்லவா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று தோன்றலாம். கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்த சூழ்நிலை முற்றித்தான் சங்கராவதாரம் ஏற்படுவதற்கு அவசியம் ஏற்பட்டது. கிருஷ்ணாவதாரத்தில் அவர் கொடுத்த வாக்குப்படித்தான் இவருடைய அவதாரம் நிகழ வேண்டியதாயிற்று. கிருஷ்ணர் இல்லாமல் ஆச்சாரியால் இல்லை. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று லோகம் முழுக்க பரப்பியவர் அவர். அவருடைய பிறந்த ஊரில் குலதெய்வமாக இருந்த ஆலயமூர்த்தியை கிருஷ்ணன் தான் என்று சொல்வதுண்டு. இன்றைக்கு ஜெகத்குரு என்று சொன்னால் நம்முடைய ஆச்சாரியால் தான் என்று ஆகியிருக்கிறது என்றால், இவருக்கு முந்தி அந்த விருதை பெற்றிருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்ற சோத்திரம் இருக்கிறது. அந்த ஜெகத்குரு உபதேசித்த கீதைக்கு இந்த ஜெகத்குரு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தர்மம் ரொம்பவும் க்ஷீணித்து அதர்மம் மேலோங்கி எழுந்த ஒரு சமயத்தில் நம்முடைய ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டு இன்றைக்கும் நாம் அவருடைய சரித்திரத்தை கேட்டு கேட்டு மகிழ்கிறோம் என்றால், இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு அவதாரம் ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் என்று முன்னாடியே வாக்கு கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா தான். எல்லோருக்கும் காதில் விழுந்திருக்கக்கூடும். அவர் கொடுத்த வாக்கு தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. இதற்கு முந்தின ஸ்லோகமாக அவர் சொன்னது, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். அதாவது எப்பொழுது தர்மத்துக்கு ஹானியும் அதர்மத்துக்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்து கொண்டு வருவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார். அதை காப்பாற்றத்தான் ஸ்ரீ சங்கராவதாரம் பிற்பாடு ஏற்பட்டது. இதனாலெல்லாம் அந்த அவதாரத்தை சொல்லிவிட்டு இந்த அவதாரத்தை சொல்வதுதான் பொருத்தம். அவதார கதை கேட்பது இருக்கட்டும். எதற்காக அவதாரம் என்று தெரிய வேண்டுமோ இல்லையோ, அதற்காகத்தான் பிரவೃತ್ತಿ நிவர்த்தி கர்மம் ஞானம் பக்தி என்றெல்லாம் சொன்னது. அந்த வழிகள் எல்லாவற்றையும் செப்பனிட்டு கொடுத்து ஜீர்ணோத்தாரம் செய்வதற்குத்தான் 2 அவதாரங்களும் ஏற்பட்டது. கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்தை விடவும் இந்த வழிகளெல்லாம் சீர்கட்டு போயிருந்த சமயத்தில் ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டு மகத்தான புனருத்தாரணம் பண்ணிற்று. பூர்வகால அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தியும் மத்தியஸ்திலிருந்து ராமர் வரை மத்ஸ்யத்திலிருந்து ராமர் வரை 7 அவதாரங்கள் ஏற்பட்டிருந்தன. 8வது அவதாரமான பலராமரும் கிருஷ்ணரின் காலத்தவரே ஆனதால் ராமரோடு நிறுத்தி கொண்டேன். அந்த அவதாரங்கள் பிரவிற்த்தி நிவர்த்திகளை உபதேசிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல. ஏதோ கொஞ்சம் அவ்வப்போது உபதேசித்தால் கூட அது அந்த அவதாரங்களின் முக்கிய நோக்கமில்லை. ஏனென்றால் அந்த காலங்களில் உபதேசத்துக்காக பகவானை அவதரிக்க வேண்டும் என்னும்படியான சூழ்நிலை இருக்கவில்லை. சூரியன், மனு, இக்ஷுவாகு, அப்புறம் அவன் வம்சம் என்று கர்மயோகம் அது பாட்டுக்கு தொடர்ச்சியாக நல்ல முறையில் போய்கொண்டிருந்தது என்று பகவான் சொன்னது போலவே ஞானயோகம் பக்தி யோகம் ஆகியவனும் ஞான பரம்பரை பக்தி பரம்பரை வழியாக குரு சிஷ்யால் என்று சீராக அந்த காலங்களெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன. ஜனங்களெல்லாம் பொதுவாக நல்ல வழிகளிலேயே போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவதாரங்கள் ஏன் ஏற்பட்டனவென்றால், அசுரர் ராட்சசர் என்று இனங்கள் ஆதிக்கத்துக்கு வந்து கொடுமைப்படுத்திய சமயங்களில் அவர்களை அழிப்பதற்காகத்தான். இந்த சம்ஹார கிருத்தியம் ஆனபின் ஜனங்கள் நிர்பயமாக பழையபடி நல்ல வழியிலேயே கொண்டிருப்பார்கள். சாக்ஷாத் ஈஸ்வரனே மெனக்கெட்டு உபதேசம் பண்ணுவதற்கென்றே அவதரிக்க வேண்டுமென்றில்லாமல் மகான்கள் மூலம் அது நடந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் அவரவர் மனப்பான்மைக்கேற்ப எந்த யோகமோ அதில் பிரவೃತ್ತಿ நிவர்த்திகளில் ஒன்றில் போய்கொண்டிருந்தார்கள். ஞானத்தின் பெருமை தெரிவதற்காகவே அவ்வப்போது பகவானும் தத்தர், ஹம்சர் முதலான அவதாரங்களின் மூலம் உபதேசங்கள் செய்தாலும் இதற்காக ஈஸ்வர சக்தியை விசேஷமாக கை கொள்ள வேண்டியிருக்கவில்லை. ஏதோ ஒன்று ரொம்பவும் சிதிலமானால்தானே அதை தூக்கி நிறுத்தி பழையபடி பலமாக நிறுத்துவதற்கு நிரம்பவும் சக்தியை செலவழிக்க வேண்டும். இதனால்தான் அசுர ராட்சர்களின் சம்ஹாரத்துக்காக ஏற்பட்ட அவதாரங்களையே பகவானின் சாட்சாத் சக்தி வாய்ந்த தசாவதாரங்கள் என்று சிறப்பாக பாகுபடுத்திவிட்டு உபதேசகர்களான அவன் எடுத்த சனகாதியர், நரநாராயணர்கள், கபிலர், தத்தர், வியாசர் முதலானவர்களை அம்சாவதாரங்கள் என்று வைத்தார்கள். 24 அவதாரம் என்று ஒரு கணக்கு.
அதில் தசாவதாரங்களும் அதோடு இந்த ஞானோபதேச அவதாரங்களும் இன்னும் தன்வந்திரி, மோகினி போன்றவர்களும் அடங்குவார்கள். ராமாவதாரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன் என்ன ஆயிற்று என்றால், அசுர ராட்சர்கள் தனியாக அப்படி இருப்பதை விட மனுஷ ரூபத்தில் உள்ள பல ராஜாக்களிலேயே அதிகம் ஆவேசித்தார்கள். கம்சன், ஜராசந்தன், கௌரவர்கள் ஆகியவர்கள் மனுஷ ஜாதியிலே பிறந்தவர்கள். ஆனாலும் அசுர குணத்தோடு இருந்தார்கள். பரசுராமர் கூட மதோன்மத்தமாக போன மானுஷமான ஒரு ராஜகுடும்பத்தை சம்மரிப்பதில் தான் ஆரம்பித்தார். அதனால் அப்புறம் அவர் மதோன்மத்தமாக இல்லாத ராஜாக்களையும் அவர் சம்மரித்து கொண்டே போய் கடைசியில் ராமனிடம் தோற்றுப்போனதாக கதை வேற மாதிரி போய்விடுகிறது. கிருஷ்ணர் காலத்திலே தான் அநேக ராஜாக்களின் ரூபத்தில் அசுரர்கள் அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தது. நரகாசுரன், பகாசுரன், பாணாசுரன் மாதிரி அசல் அசுரர் என்றேயும் சிலர் இருந்தார்கள். இம்மாதிரி ஏதோ சில அசல் அசுரர்கள், அவர்களை காட்டிலும் அதிகமான அளவில் மனுஷ ரூபத்தில் அரசர்களாக உள்ள அசுரர்கள் ஆகியவர்களே கிருஷ்ணாவதார காலத்தில் லோகத்துக்கு தர்மமான மார்க்கங்களுக்கு ஹானி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரை காட்டிலும் அதிக அளவிலான பொதுஜனங்கள் பொதுவாக தர்ம வழிகளை விட்டு அதிகமாக விலகிவிடவில்லை. சற்றுமுன் சொன்னது போல காமாத்மாக்களாக வரட்டு கர்மாவே செய்பவர்கள், குரூரமான உபாசனைகளை கடைப்பிடிக்கிறவர்கள், ஞானம் வராமலே வந்த மாதிரி இப்பாக்கிரசி செய்கிறவர்கள் ஆகியவர்களும் ஜனசமூகத்தில் இருந்தாலும் அதைவிட அதிகமாகவே நல்ல வழிகளில் போகிறவர்கள் தான் இருந்தாலும் கெட்டதுகள் வியாதி பரவுகிற மாதிரி பரவிவிடப் போகிறதே என்று கிருஷ்ண பரமாத்மா சமயத்தில் அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி பிரவருத்தி நிவர்த்தி தர்மங்களை நன்றாக செப்பனிட்டு உபதேசித்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம்.